ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக நல்ல சுவையான ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே மாதிரி நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பேக்கெட் அரிசி மாவு. நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவை நம்ம பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த மாவு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னாலும் இந்த மாதிரி லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். இப்போது இந்த மாவு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே நல்லா இதை வறுத்துக்கலாம். தேங்காய் செவந்ததும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். கருப்பெல் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கசகசா இருக்குன்னா நீங்கள் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எள் பொரியிற அளவுக்கு லேசாக வந்து வறுத்து விட்டுக்கலாம். எள் வந்து போட்ட உடனே உங்களுக்கு நல்லா படபடன்னு பொரிஞ்சிரும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் உள்ள தூசு மண்ணு போக இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சில வெல்லம் வந்து நல்ல சுத்தமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைசல் அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனில் வச்சுக்கிட்டே நம்ம கலந்து விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் தொடர்ந்து கலந்து விடுங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ இந்த மாவை நல்லா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அப்படியே இதே பேன்லேயே விடாதீங்க. வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இதே பேனில் விடும்போது பேன் இன்னும் சூடாக இருக்கும். அதில் மாவு ரொம்ப வெந்து ஹார்டாயிரும். அதனால் இதை அப்படியே கலந்ததுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி மாவை லேசாக வந்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை செய்ய விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ரொம்ப அழுத்தி உருட்டாமல் அப்படியே மென்மையாக இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி விரலால் அழுத்தி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை ஷேப் வந்து கிடச்சிரும். பொதுவாக கொழுக்கட்டை வந்து நீங்கள் சின்ன நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகிறதும் சீக்கிரமாக வெந்துடும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப அழுத்தி உருட்டாமல் இந்த மாதிரி நான் செய்கிறது போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இதில் ஈரமான துணி விரிச்சிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாவோ இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாவோ பிடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அச்சு இருக்குன்னா அச்சில் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும் போது தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி சரியாக 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே மாவு நம்ம நல்ல சுடு தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோங்கிறதுனால நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் சரியாக ஒரு 12 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்டாக கொழுக்கட்டைகள் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான் பாருங்கள்.
எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே சாஃப்ட்னஸ்லேயே இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.